ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்றது எப்படி நம்ம உள்ளே போக போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக வந்து நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு பிரச்சனையோட வரும்போது நம்ம வந்து அந்த பிரச்சனை சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம பேசும்போது நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு இருமலோடு வராங்க அப்படின்னா, நம்ம வந்து இருமல் பற்றின தகவல்களை தெரிஞ்சிக்கும் போது அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இருமலுக்கான காரணம் என்னன்றதை ஸ்கேன் எடுக்காமலேயும் வேறு எந்த ஒரு பிளட் டெஸ்ட் பார்க்காமலேயும் வெறும் கேள்வி பதில் மூலியமாகவே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படி எங்கள் காலேஜில் எல்லா மெடிக்கல் காலேஜில் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, ஹிஸ்ட்ரி டேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரி டேக்கிங்னா ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட நம்ம கேட்குற கேள்வியிலேருந்து அவங்களுக்கு இந்த நோய் என்னவா இருக்கலாம் அப்படின்றத நம்ம யூகிக்க முடியும். ஒரு 4-5 கண்டிஷன் கொண்டு வர முடியும். இந்த 4-5 கண்டிஷனை ஒரு டீப்பாக போய் பார்க்குறதுக்கு பிளட் டெஸ்ட்டும் ஸ்கேனும் தேவை. அதுக்கப்புறம் நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். பட் இப்போ இந்த ட்ரெண்ட் எப்படி ரொம்ப மாறிடுச்சு, குறிப்பாக அந்த ஸ்கேன் சென்டர்ஸ் தலை தூக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்படி மாறி இருக்குது அப்படின்னா, எந்த நோய் இருந்தாலும் முதல்ல ஸ்கேனை பாருங்கள், அப்புறமா நம்ம எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எல்லா இதுக்குமே ஸ்கேனில் தெரியாது. ரெண்டாவது எல்லா ஸ்கேனுமே எல்லாத்தையும் காட்டாது. இப்போ நீங்கள் சிடி எடுத்து பார்க்குறீங்கன்னா அதில் மிஸ் ஆகிற சில விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைக்ரைன் ஹெட் ஏக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் 100 எம்ஆர்ஐ எடுத்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, 1000 ஸ்கேன் பார்த்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, என்ன பிளட் டெஸ்ட் பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு சிம்பிள் ஹிஸ்ட்ரி டேக்கிங் மூலிமா தான் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போது சீசன் வந்து ரெஸ்பிரேட்டரி சீசன்றதால ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன்ஸ் ஒரு நுரையீரல் பிரச்சனையோட ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்ககிட்ட என்னென்னலாம் நம்ம கேள்விகளாக கேட்டு நம்ம பதிலை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கிளாஸோடைய இது. ஸோ பேஷண்ட்டுக்கு என்னென்ன அறிகுறிகள் வரலாம் அப்படின்றதான் இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து சில அறிகுறிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேஷண்ட் வந்து காஃப், இருமல் ஒரு அறிகுறியாக வரலாம். ரெண்டாவது இருமும் போது ரத்தம் வர்றது, ரெண்டாவது அறிகுறி. மூணாவது மூச்சு வாங்கிறது, மூணாவது அறிகுறி. நாலாவது வந்து நெஞ்சு வலின்றது ஹார்ட் பெயின் மாதிரி கிடையாது. இருமும் போது எனக்கு விலா எலும்புலாம் வலிக்குது, இருமும் போது எனக்கு நெஞ்செல்லாம் குத்துது அப்படின்ற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும், அந்த மாதிரியான வலிகள். அடுத்தது வீசிங்ன்றது இழப்பு மாதிரி சொல்கிறது. ஸ்ட்ரைடர்ன்றது தொண்டையிலேருந்து வரக்கூடிய வலி. சைனோசிஸ்னால் தோல்லாம் வந்து நீளமாக வருது. ஸோ இந்த 7மே தான் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான அறிகுறிகள். அப்போ நுரையீரல் பேஷண்ட் எது வந்தாலும் இந்த 7 அறிகுறிகளையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த ஹிஸ்ட்ரி டேக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போது ஒவ்வொரு டாக்டருமே என்ன அவங்க கிளினிக்கல் ப்ராக்டிஸில் கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த 7 சிம்டம், இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வராங்க, காஃப்னு இப்படி வராங்கன்னா அவங்களுக்கு மற்ற சிம்டம்ஸையும் நம்ம கன்ஃபார்மாக கேட்டால் தான் நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுற இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ன்ற அந்த ஒரு எக்ஸாமினேஷனும் சரி, அந்த பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்றது அர்த்தம். இப்போ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குள்ளேயும் போவோம், அதில் என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட் வராங்க, காஃப்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அடுத்து நம்ம பண்ண வேண்டியது, காஃப் வந்து ட்ரை காஃபா இல்லை ப்ரொடெக்டிவ் காஃபா அப்படின்னு கேட்போம். ட்ரை காஃப் அப்படின்னா இருமும் போது எதுவுமே வராமல் இருக்குது. ப்ரொடெக்டிவ் காஃப்னா இருமும் போது சளி வர்றது. ஸோ ஒரு நான் ப்ரொடெக்டிவ் காஃப், அதாவது ட்ரை காஃப் அப்படின்றது ஸ்பூட்டம் ப்ரொடியூஸ் பண்ணாது. இது வந்து மோஸ்ட்லி வைரல் இன்ஃபெக்ஷன், அலர்ஜி, இரிட்டன்ட் இந்த மாதிரி இதில் இல்லை ஆஸ்மாவில் கூட வரலாம். அப்போது ஒரு பேஷண்ட் வந்து ட்ரை காஃப்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அது இந்த மாதிரி காரணங்களால் இருக்கலாம். அப்போ என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணும்போது, காமன் காசஸ், ஒரு ட்ரை காஃப் வரதுனா காமன் காசஸ் வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், நம்ம சுவாச குழாய்க்கு மேலே உள்ளது. போஸ்ட் நேசல் ட்ரிப், நம்ம மூக்குக்கு பின்னாடி சளி இறங்குற மாதிரி இருக்கிறது. ஆஸ்மா, ஈவன் ஜிஆர்டியில் கூட ட்ரை காஃப் வரதுக்கான காமன் ரீசனாக இருக்குது. டு பி ஃப்ராங்க், ஜிஆர்டி வந்து செகண்ட் டாப் லிஸ்ட்டில் வரணும் அது. அப்புறம் சில மருந்துகள், உதாரணத்துக்கு ஏசி இன்ஹிபிட்டர்ஸ், நம்ம ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு சில மருந்துகள் கொடுப்போம், இது கூட காஃபை உற்பத்தி பண்ணலாம். இதெல்லாம் ட்ரை காஃப்க்கான காரணங்கள். அடுத்து ப்ரொடெக்டிவ் காஃப்னா இருமும் போது சளி வெளியே வர்றது. அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அதோட கலரு, அதோட கன்சிஸ்டன்சி, அதோட வால்யூம், இது மூணு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன கலரில் வருது, குழகுன்னு வருதா, கட்டியாக வருதான்றது, எவ்வளோ அளவில் வருது அப்படின்றது. ஸோ காமன் காசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் லைக் நிமோனியா, ப்ராங்கைட்டிஸ், இந்த மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனில் ப்ரொடெக்டிவ் காஃப் வரலாம். இல்லை சிஓபிடி பேஷண்ட்ஸ்க்கும் இதேமாதிரி ப்ரொடெக்டிவ் காஃப் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. டிபி டாப் இந்த லிஸ்ட். ஸோ எந்த ஒரு ப்ரொடெக்டிவ் காஃப் வந்தாலும் டிபி இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அடுத்தது ப்ராங்கைட்டிஸ்னால் சுவாச குழாயில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான இன்ஃபெக்ஷன். அது சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் ரொம்ப ரேரு, பட் இதுவும் வந்து ஒரு காமன் காசு. அப்போது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் காஃப்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம மைண்டில் வந்து இது ட்ரை காஃபா ப்ரொடெக்டிவ் காஃபா நம்ம தெரிஞ்சுக்கணும். ட்ரை காஃப்னா என்ன, ப்ரொடெக்டிவ் காஃப்னா என்ன, அதோட காமன் காசஸ் நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் என்னென்ன கேள்விகள் கேட்கலாம், ஒரு டாக்டராகவோ இல்லை ஸ்டாஃப் நர்ஸாவோ என்னென்ன கேள்விகள் கேட்கலான்னா, இந்த இருமல் எப்போ ஆரம்பிச்சது, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இதை வச்சு தான் அதோட டியூரேஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது வந்து இப்போ கொஞ்ச நாளாக இருக்கா இல்லை பல மாதங்களாக இருக்கான்னு.
அடுத்தது பர்சிஸ்டண்ட்டாக இன்டர்மீடியண்ட்டாக, அதாவது தொடர்ந்து இருமல் வந்துகிட்டே இருக்கா, இல்லை 2 நாள் இருக்குது 2 நாள் இல்லை, காலையில் இருக்குது சாயந்தரம் இல்லை, அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா. அப்புறம் இந்த காஃப் வந்து நைட் டைமில் அதிகமாகுதா, அதேமாதிரி காலையில் தூங்கி எழுந்தோடனே அதிகமாகுதா, இதை வச்சு நம்ம சில டயக்னோசிஸ் கொண்டு வர முடியும். அப்புறம் இந்த காஃப் வந்து ப்ரொடெக்டிவாக இருக்கா, ப்ரொடெக்டிவ்னா சளியோட வருதா அப்படி இருந்தால் அதோட கலர், கன்சிஸ்டன்சி, வால்யூம் என்ன அப்படின்றது. அதேமாதிரி இவங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்மோக்கிங், அலர்ஜி, இரிட்டன் இந்த மாதிரி காரணங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இதுக்கான காலத்தை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஈஸி. அப்போ இந்த கிளாஸோடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக ஒரு டாக்டர் இது வந்து கேட்கலாம். ஒரு டியூட்டி டாக்டராக ஒருத்தவங்க வந்து இப்போ தான் கோர்ஸ் முடிச்சிருக்காங்கன்னா அவங்க அந்த கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ரைட்ஸ் இருக்குது. பட் இப்போ அவங்க பிஸியாக இருக்காங்க, இல்லை ஓபி ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, ஒரு கொரோனா மாதிரி ஒரு சீசன் வருது அப்படின்னா இந்த கேள்விகளை வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸே ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணி டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்க மைண்டில் வந்து அந்த ஹிஸ்ட்ரி டேக்கிங் பார்ட்டுடைய அந்த டைமிங் குறையலாம். அதுமாதிரி டாக்டர்ஸ்க்கு ஒரு ஐடியா வரலாம். ஸோ காஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்க வேண்டியது, நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ட்ரை காஃபா ப்ரொடெக்டிவ் காஃபான்றது. ஸோ ட்ரை காஃப்க்கான காரணங்கள் இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன், ப்ரொடெக்டிவ் காஃபான காரணங்களும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், என்னென்ன கேள்விகள் கேட்கலான்றது இதில் இருக்குது. அடுத்து ஹிமாப்டைசிஸ்னால் இரும்பும் போது எனக்கு ரத்தம் வருது, இதான் பேஷண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா என்னென்ன காரணங்களாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு காரணம் வந்து டிபி, ரெண்டாவது காரணம் வந்து நிமோனியா, மூணாவது காரணம் வந்து நுரையீரல் சம்மந்தமான அலர்ஜி, நாலாவது வந்து லங் கேன்சரில் வரலாம், இல்லை வேறு ஏதாவது கேன்சர் லங்கில் பரவினாலும் வரலாம். அடுத்து பல்மரி எம்பாலிசம், நம்ம நுரையீரல் நம்ம எப்படி ஹார்ட்டில் வந்து பிளாக் ஆகுதோ அதுமாதிரி நுரையீரலுக்கு போகிற ரத்த குழாய்கள் பிளாக் ஆனாலும் இதேமாரி வரும். ப்ராங்கெக்டேசிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ப்ரொடெக்டிவ் காஃபில் வந்து ப்ராங்கெக்டேசிஸ் வரும்னு, அதே மாதிரி அது ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேராக வந்து சில ஆட்டோஇம்யூன் டிசீசஸில் இந்த மாதிரி வரலாம். ஸோ இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால் என்னன்றது டாக்டர்ஸ் புரியும், பட் நம்ம சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் காரணங்கள். ஒரு ஆள் வந்து இருமும் போது ரத்தம் வருது அப்படின்னா என்னென்னா டாக்டர் மண்டையில் ஓடனா இது டிபியாக இருக்கலாமா, இது நிமோனியாவாக இருக்கலாமா, இல்லை ப்ராங்கைட்டிஸாக இருக்கலாமா, லங் கேன்சராக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி மைண்டில் ஓடி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ முதல்ல எப்போ வந்து இந்த பிளட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்க, எவ்வளோ பிளட்டு வெளியே வருது, இது பிளட்டு மட்டும் வருதா இல்லை சளியோட கலந்து வருதா. சில பேருக்கு இருமனா ரத்தம் மட்டும் வரும், சில பேருக்கு சளியோட கலந்து வரும். அது என்ன கலரில் இருக்குது, பிரைட் ரெட் கலரில் இருக்கா, டார்க் ரெட் கலரில் இருக்கா. ஏன்னா பிரைட் ரெட் கலரில் இருந்ததுன்னா அது வேறு, டார்க் ரெட் கலர் இருந்தால் அது வேறு. ஏன்னா பிரைட் ரெட்ன்றது நுரையீரலேருந்து வரலாம், டார்க் ரெட் சம்டைம்ஸ் நம்ம உணவு குழாயிலேருந்து கூட வரலாம். அதுமாதிரி உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது லங் இன்ஃபெக்ஷன், டிபி, கேன்சர் இந்த மாதிரி இருந்திருக்கா, இந்த மாதிரி சில கேள்விகள் கேட்கும்போது நம்ம ஹிமாப்டைசிஸ்க்கான கொஷின் வந்து கவர் பண்ணிப்போம். இது ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக தான் இருக்கும் அது. அடுத்தது டிஸ்னியான்றது மூச்சு வாங்குறது. ஸோ டிஸ்னியா வந்து ஒரு சப்ஜெக்டிவ் ஃபீலிங்னா நம்ம பார்த்து மூச்சு வாங்குன்னு சொல்கிறதுல பேஷண்ட்டே ஃபீல் பண்ணுறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் ஃபீலிங். பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து மூச்சு வாங்குது அப்படின்னு, நம்ம பார்த்தா நார்மலாக உட்காந்துருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் பேஷண்ட் வந்து இதை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ சப்ஜெக்டிவ் ஃபீலிங் ஆஃப் சென்சேஷன் ஆஃப் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங் ஆர் பிளட்லெஸ்னஸ் நிறைய காசால் வரலாம். இது லங்ஸ்லேயும் வரலாம், ஹார்ட்லேயும் வரலாம், ஈவன் சிஸ்டமிக் காஸ், உதாரணத்துக்கு ரத்த சோகை இந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு கூட இந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ லங்ஸ்க்கு உண்டான காசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரக்டிவ் காஸ்னால் சுவாச குழாயில் ஏதாவது ஒரு சுருக்கம் இருக்கிறது, உதாரணத்துக்கு லைக் நம்ம சிஓபிடி, ஆஸ்மா இதெல்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் அப்ஸ்ட்ரக்டிவ் காசு. ரெஸ்ட்ரிக்டிவ் காசுனால் சில பேருக்கு வந்து நுரையீரலே சுருங்கி போயிருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃபைப்ரோசிஸ் சொல்லுவார், அதாவது நுரையீரல் விரிய முடியாமல், நுரையீரல் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாமல் அப்படியே சுருங்கி இருக்கிறது. ஸோ இதனால் வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தால் அவங்களுக்கு வந்து மூச்சுத்திணறல் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து ஒபிசிட்டி, வெயிட் அதிகமாக இருந்தால் கூட சில பேர் லங் எக்ஸ்பேண்ட் ஆகாது. அடுத்தது கார்டியாக் காஸ், நம்ம ஏற்கனவே தெரியும், நம்மகிட்ட ஹார்ட் பேஷண்ட்ஸ் யார் வந்தாலும் சரி மூச்சு வாங்குறதோடு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர், அதாவது லெஃப்ட் சைடு ஹார்ட் ஃபெயிலியர் அந்த பேஷண்ட்டுக்கு வரலாம். இல்லை பல்மரி எம்பாலிசம், நம்ம நுரையீரலுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் பிளாக் ஆனாலும் வரலாம். அடுத்தது இன்ஃபெக்ஷன், நிமோனியா மாதிரியோ அக்யூட் ப்ராங்கைட்டிஸ் மாதிரியோ இல்லை அனீமியா, இந்த மாதிரி காசஸ்லாம் வந்து அக்யூட் பிரெத்லெஸ்னஸ்க்கான காசு. அப்போ ஒரு பேஷண்ட் மூச்சுத்திணறலோட வராங்க, இல்லை மூச்சுத்திணறல் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம சிம்பிளாக பார்த்து மூச்சுத்திணறலுங்க அப்போ அது ரத்த சோகை தான் அப்படின்றக்கூடாது. மேபி அவங்களுக்கு டிபி இருக்கலாம், இல்லை நிமோனியா இருக்கலாம், ப்ராங்கைட்டிஸ் இருக்கலாம், ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ் இருக்கலாம், ஃபைப்ரோசிஸ் இருக்கலாம், ஆஸ்மா இருக்கலாம், சிஓபிடி இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அப்போது நம்ம கேள்வி பதில் மூலியமாக தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ கேள்வி பதில் என்ன கண்டுபிடிப்போம்னா, எப்போ வந்து நீங்கள் முதல்ல மூச்சுத்திணறல் உங்களுக்கு ஆரம்பிச்சது, இது வந்து தொடர்ந்து இருக்குதா இல்லை வந்து போதா. இப்போ ஒரு ஆஸ்மா பேஷண்ட் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு வந்து தொடர்ந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்காது, அந்த அலர்ஜி பட்டா வரும் அப்புறம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து எப்போ அதிகமாகுது, அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணாலோ, ரெஸ்ட் எடுத்தாலோ, படுத்தாலோ, எந்த டைமில் இது வந்து அதிகமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நான் சாதாரணமாக உட்காந்துருக்கும் போது வருது, நான் ஃப்ளாட்டாக படுத்தா வருது, இல்லை நான் ஏதாவது வேலை பார்த்தா வருது, அதுக்கேற்ற மாதிரி இந்த காஸ் வந்து நம்ம பிரிக்கலாம். அப்புறம் ஆஸ்மாவோ, ஹார்ட் ப்ராப்ளமோ, லங் ப்ராப்ளமோ உங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கா அப்படின்றது கேட்குறோம். அப்புறம் உங்கள் காலில் ஏதாவது வீக்கங்கள் இருக்கா அப்படின்றது. இந்த காலில் வீக்கங்கள் இருக்குன்ற இந்த ஒரு கேள்வி வந்து ஈவன் காஃபு கூட நம்ம கேட்கணும். ஏன்னா சம்டைம்ஸ்
கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் கூட காஃபாக கூட ப்ரெசென்ட் பண்ணும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் இப்போ லாஸ்ட் இயர் அட்டன் பண்ண சிஎம்இல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை எனக்கு இன்சிஸ்ட் பண்ணது தான். ஸோ காஃப் கூட நம்ம பீடியல் எடிமா கூட கம்பேர் பண்ணும். ஈவன் நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இஸ் நெவர் கம்ப்ளீட் வித்தவுட் எக்ஸாமினிங் த நெக். இது நம்ம டாக்டர்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறது. உங்கள் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கழுத்தை தொட்டு பார்க்காம கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுமாதிரி காலை பார்க்காமலே இதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போது அந்த காலில் அப்புறம் பாதத்தில் வயிற்றில் ஏதாவது வீக்கங்கள் இருக்கான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து இந்த டிஸ்னியாக்கான காரணம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்து வந்து செஸ்ட் பெயின். செஸ்ட் பெயின் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இது வந்து கார்டியாக் செஸ்ட் பெயின் மட்டும் கிடையாது. நம்ம சில லங் கண்டிஷனில் கூட செஸ்ட் பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ என்னென்ன செஸ்ட் பெயின் என்ன காசு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, நிமோனியா ஒரு முக்கியமான காசு. நிமோனியான்றது நம்மளுக்கு தெரியும், நுரையில் இருக்கக்கூடிய ஒரு சளி பாக்டீரியாவால் காஸ் பண்ணுறது. ப்ளூரைட்டிஸ்ன்றது நம்ம நுரையலுக்கு மேலே ஒரு கவசம் இருக்குது இல்லையா, இந்த கவசம் வந்து டேமேஜ் ஆகிறது. இந்த கவசத்தில் ஏற்படக்கூடிய புண்ணு. பல்மரி எம்பாலிசம், ஒரு மேசிவ் பல்மரி எம்பாலிசம், அது வந்து மூச்சுத்திணறலை உண்டாக்கும். ஒரு மைன்யூட்டான ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் பல்மரி எம்பாலிசம் வந்து வலியை கொடுக்கலாம். இல்லை நியூமோதராக்ஸ், ஏதாவது நுரையீரல் அடிபட்டு அதனால் உள்ளே வந்து ஏர் கலெக்ட் ஆகிருக்கு, அதனால் வரக்கூடியது. அடுத்தது நான் ப்ளூரேட்டிக் காஸ், எதெல்லாம் நுரையீரல் இல்லாமல் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பெயினில் நெஞ்சு ஹார்ட் அட்டாக் இருக்குல்ல, அவங்களும் வந்து செஸ்ட் பெயினோட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஜிஆர்டி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பெரிகார்டைட்டிஸ், ஹார்ட்டுக்கு மேலே உள்ள கவர் இருக்குல்ல, அதில் வரவங்களுக்கு காஸ் பண்ணலாம். அயோட்டிக் டிசெஷன், நம்ம ஹார்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய ரத்த குழாய் பேர் அயோட்டா, அதில் ஏதாவது கிழிச்சல் இருந்தாலும் அவங்களுக்கு இதுதான் வந்து நெஞ்சு வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம நெஞ்சு வலி வந்தால் என்ன பண்ணணும்னா, இந்த பெயின் வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு பெயினுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கேரக்டர் இருக்குது, ஒவ்வொரு காஸ்க்கும் அந்த கேரக்டர் மாறும். ஸோ இதை வச்சு அந்த பெயினுடைய கேரக்டர், அது ஷார்ப்பாக இருக்கா, டல்லாக இருக்கா, இல்லை நெஞ்சு அழுத்துற மாதிரி இருக்கா. உதாரணத்துக்கு ஒரு எம்ஐ பேஷண்ட் வராங்கன்னா அவங்க வந்து ப்ரெஷர் லைக் பெயின் சொல்லுவாங்க, சரிங்களா. ஷார்ப்பாக இருக்கிற பெயின், ஒரு அயோட்டிக் டிசெக்ஷன், அயோட்டாவில் டிசெக்ட் ஆகுதுன்னா பயங்கர ஷார்ப் பெயின் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த பெயினுக்கும் உங்களுடைய ப்ரீத்திங் ஆக்டிவிட்டிக்கும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா. உதாரணத்துக்கு நாங்கள் வேகமாக மூச்சு விட்டாலோ இல்லை வேகமாக வேலைகள் பார்த்தாலோ இந்த பெயின் வந்து அதிகமாகுதா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பெயின் வந்து எப்போ ஆரம்பிச்சது, எவ்வளோ நேரம் வரைக்கும் இருந்தது, உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம், உதாரணத்துக்கு ஹைப்பர் டென்ஷன், ஸ்மோக்கிங் மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கா, பெயின் ரேடியேட் ஆகுதா இல்லையா, இந்த மாதிரி சில கேள்விகள் நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த பெயின் என்ன காரணத்தால் வந்திருக்கலான்றதை ஓரளவு கெஸ் பண்ண முடியும். அடுத்து வீசிங்கிறது ஒரு விசிலிங் சவுண்ட் நம்மளுக்கு தெரியும். நம்ம எக்ஸேல் பண்ணும்போது, இன்ஹேல் பண்ணும்போது கிடையாது, எக்ஸேல் பண்ணும்போது மூச்சை வெளியே விடும்போது அந்த சவுண்டு கேட்கும். ஸோ ரெண்டு கண்டிஷன் தான் காமனாக வருது. ஒன்று ஆஸ்மா, இன்னொன்று சிஓபிடி. ரொம்ப ரேராக ப்ராங்கைட்டிஸ் இல்லைனா ஃபாரின் பாடி ஏதாவது உள்ளே போயிட்டாலும் இந்த வீசிங் சவுண்டு கேட்கலாம். அப்போ வீசிங் எப்போ ஆரம்பிச்சது, தொடர்ந்து இருக்குதா, இல்லை வேலை செஞ்சால் மட்டும் வருதா, இரும்பி உங்களால் சளி எடுக்க முடியுதா, இந்த வீசிங் சவுண்டு வரும்போது இரும்பி ஏதாவது உங்களுக்கு சளி எடுக்க முடியுதா, உங்களுக்கு ஆஸ்மா அலர்ஜி ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத நம்ம கேட்க போகிறோம். அடுத்து ஸ்ட்ரைடர்ன்றது ஒரு ஹை பிச்டு சவுண்ட். உதாரணத்துக்கு இது குரூப்புன்னு சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு இது பெரியவங்களுக்கு பெருசாக கிடையாது. இது இன்ஹேல் பண்ணும்போது காற்று உள்ளே போகும்போது அப்பர் ஏர்வே, நம்ம சுவாச குழாய் மேல் பக்கம் இருக்கிற சுவாச குழாய் இருக்குல்ல, இதில் வரக்கூடியது இது ரொம்ப காமன் காஸ் வந்து குரூப்னா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், தொண்டையில் வந்து மேல் சுவாச குழாய் பாதிக்கிறது. இல்லை அனஃபைலாக்சிஸ், பேஷண்ட்டுக்கு ஏதாவது அலர்ஜி வரும்போதும் இதேமாரி நீங்கள் பார்க்கலாம். இல்லை பேஷண்ட் ட்ரக்கியால் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படுது, ஓக்கல் கார்டில் ஏதாவது பாதிப்பு வந்தாலும் இந்த மாதிரி பார்க்கலாம். இதுக்கும் அதே மாதிரி எப்போ உங்களுக்கு ஆரம்பிச்சது, எப்போ அது அதிகமாச்சு, முழுங்கும் போதோ இல்லை பேசும்போதோ உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கா, ரீசெண்டாக ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சா அப்படின்றத நம்ம கேட்க போகிறோம். அடுத்து 7வது முக்கியமானது வந்து சைனோசிஸ் வந்து நம்ம தோல் கலர் வந்து நீல கலராக மாறுறது. இது மோஸ்ட்லி வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் மட்டும் தான் இது நடக்கலாம், இல்லை ரொம்ப நாள்பட்ட கண்டிஷனில் இது நடக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட் வந்து நிமோனியா, ஆஸ்மா, பல்மரி எடிமா இது மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்குது, இதனால் வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது நல்ல காற்று கெட்ட காற்று எக்ஸ்சேஞ்ச் ஆக மாட்டுதுன்னா அவங்களுக்கு சைனோசிஸ் தெரியலாம். அடுத்து ஹார்ட் சம்மந்தமான ஹார்ட் ஃபெயிலியர் கண்டிஷன் பேஷண்ட்டுக்கு சைனோசிஸ் வரலாம். சிஓபிடி ரொம்ப சிவியராக சிஓபிடி ஆகிடுச்சு, காற்றே அவங்களுக்கு உள்ளே இழுக்க முடியல அப்படின்னா நல்ல காற்று உள்ளே போகிறதுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடைக்காது, அவங்களுக்கு வரலாம். இல்லை சில பேருக்கு பிறப்பிலே வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். அப்போது இதே மாதிரி கேள்விகள் தான். உங்களுக்கு எப்போ முதல்ல இது நீளமாக மாறுச்சு, எந்தெந்த டைமில் தெரியுது, இது பிளாட்டானால அது படுத்தா வருதா, நின்னா வருதா, நடந்தா வருதா அப்படின்றது ஏற்கனவே உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கான்றது கேட்குறது. ஸோ இந்த மாதிரி இந்த 7 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, சைனோசிஸ் லாஸ்ட்டு. ஸோ சைனோசிஸ், ஸ்ட்ரைடர், வீசிங், செஸ்ட் பெயின், டிஸ்னியா, ஹிமாப்டைசிஸ் அண்ட் ட்ரை காஃப். ஸோ இந்த 7மே வந்து நம்ம வந்து கார்டினல் சைன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கார்டினல் சைன்ஸ்னால் என்னென்னா, ஒரு நுரையீரல் பிரச்சனையோட ஒருத்தர் வராரு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வராரு, அந்த பேஷண்ட் வந்து காஃப் மட்டும் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். அப்போ காஃப்க்கான டீட்டெயில்ஸ் நம்மளாம் கேட்டு எழுதிட்டோம்.
காஃப் வந்து ட்ரை காஃபா ப்ரொடக்டிவ் காஃபா, எப்போ எவ்வளோ வால்யூம் வருது, என்ன கலர் வருது, எல்லாமே நம்ம கேட்டு எழுதிட்டோம். கேட்டு எழுதி முடித்த உடனே அந்த டாப்பிக்கோடு அது முடிய போகிறதில்ல. அதுக்கு அடுத்த கேள்வி நம்ம என்ன கேட்கணும், உங்களுக்கு ரத்தம் ஏதாவது இருமும் போது ரத்தம் வருதா, உங்களுக்கு தோல் ஏதாவது எப்போயாவது நீல கலரில் மாறி இருக்கா, உங்களுக்கு வந்து வீசிங் எப்போயாவது ஏற்பட்டிருக்கா, உங்களுக்கு மேல் பக்கம் எப்போயாவது ஸ்ட்ரைடர் அந்த சவுண்ட் ஏதாவது கேட்டிருக்கா, உங்களுக்கு நெஞ்சு வலி ஏதாவது வந்திருக்கா அப்படின்ற மிச்ச ஆறையும் நம்ம சேர்த்து கேட்டால் மட்டும்தான் அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் ஒரு 5லேருந்து 6 கார்டினல் சைன்ஸ் இருக்குது. இந்த கார்டினல் சைன்ஸை வந்து டாக்டர்ஸ் வந்து ஃபுல்லாக கேட்டு அதை நம்ம வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம சிஸ்டத்தில் ஏற்கனவே கொஞ்சம் சின்னதாக கார்டினல் சைன்ஸ் வச்சுருக்கோம், அது இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி அது எல்லாமே இருக்கா எஸ் நோன்னு போடுற மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு டாபிக் கொண்டு வந்து நாங்கள் டாக்டர்ஸ் அதை பண்ணிவிடுவோம். ஸ்டாஃப் நர்ஸ் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, சம்டைம்ஸ் இந்த கேஷீட் உங்ககிட்ட வரும். ஒரு டாக்டர்ஸு கேஷீட் கொடுக்குற மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கேஷீட் வரும். ஓபியாக பாருங்கள் சார், நிறைய ஓபி இருப்பாங்க, திடீர்னு ஒரு பெரிய மேசிவான ஒரு ஓபி நடக்கும், 100 பேர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோடு வருவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட வந்து நம்ம கேட்க வேண்டிய டைம் வரலாம். அப்போது என்னென்ன அறிகுறிகள்லாம் இருந்தால் நுரையீரல் சம்மந்தம், இப்போ நுரையீரல் சீசன்றது நம்ம அதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ என்னென்ன அறிகுறிகள் இருந்தால் இது நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு பேஷண்ட் வர கைகாலெலாம் பார்க்குறீங்க நீளமாக இருக்குது அப்படின்னா உங்கள் மைண்டில் என்ன தோணணும், சைனோசிஸ் இருக்குது, இது நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்குது. அப்போ நம்ம சில கேள்விகள் கேட்கும்போது என்ன கேட்கலாம், இது எத்தனை நாளாக இருக்குது, எப்போ இது அதிகமாகுது, என்ன பண்ணால் இது குறையுது, தொடர்ந்து இருக்கா இல்லை அப்பப்போ வந்துட்டு போதா, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு நாலேஜுக்காக நம்ம சொல்கிறோம். இந்த 7மே கார்டினல் சைன்ஸ், இந்த 7 சிம்டம்ஸுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கார்டினல் சிம்டம்ஸ் இது, இந்த 7 சிம்டம்ஸே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டாக்டர்ஸ்க்கு நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஒரு சிம்டம்ஸ் நம்ம எழுதுனதுக்கப்புறம் மற்ற சிம்டம்ஸையும் நம்ம கேட்டு ஃபில் பண்ணிட்டோன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரியாயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ்க்கான டாபிக் இது தான். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். கழுகுமலையில் ஜாயின் பண்ணிட்டாங்களா? கேமரா ஆன் பண்ணுங்கள், எல்லாம் ரகசியமாக. இப்போ உங்களுக்கு இதில் எதாவது டவுட்ஸ் இருக்கா இப்போ நான் சொன்னதில்? இப்போ சொன்னதில் ஏதாவது டவுட்ஸ், இந்த சிம்டம்ஸ் புரியல, எதனா என்னன்னு தெரியலன்ற மாதிரி? டவுட்ஸ் இல்ல சார். ஓகே. சார் இது பிடிஎஃப் கொடுப்பீங்களா சார்? இந்த இது உங்களுக்கு அனுப்பி வச்சிடறேன் அப்படியே. ஓகே. உங்களுக்கு ஓப்பன் பண்ணது தான் பேசிகிட்டு இருக்கேன், அப்படியே அனுப்பிடுறேன் உங்களுக்கு நான். இது ஜஸ்ட் ஒரு இதாக வச்சுக்கோங்க. இது வந்து இன்னும் எங்களுடைய டாக்டருடைய லேப் சிஸ்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக இன்னும் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து ஒரு அவுட்லைனாக கொடுத்துருக்குறோம். டாக்டர்ஸோடைய இது ஒன் கிளான்ஸ் சாஃப்ட்வேர் எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா, எஸ்ன்னு இப்போ உதாரணத்துக்கு காஃப்னு சொல்லி எஸ் கொடுத்துட்டோம்னா ட்ரையாக ப்ரொடக்டிவான்னு கேட்டால் அப்படியே டக்குன்னு கீழே போகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். அப்போ டாக்டர்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி டேக்கிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெறுமனே நம்ம இருமலுக்கு சளி, இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன்.